பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி வேலையில்லா பட்டதாரிகள் இன்று யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடுரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது. பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழுவது, படிப்பிற்கும் போராட்டம் வேலைக்கும் போராடுவதா, எல்லோருக்கும் பாரபட்சமின்றி வேலைகளை வழங்க வேண்டும், படித்ததற்கு கூலி தொழிலா, கடைசி வரைக்கும் படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கேடுகளா, பல வருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா, படித்தும் பரதேசிகளாக திரிவதா என கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அனைத்து பட்டதாரிகளும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லையேல் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடாத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக 4000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இன்னுமே வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கிறோம். இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். இந்த ஜனாதிபதி இப்போ இருக்கிற காலத்திலேயே எங்களுக்கு இதுக்குரிய நல்ல தீர்வை தரணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக விசேடதவைக்குட்பட்ட பட்டதாரிகளாக இருந்தாலும் 30 பேர் இந்த பட்டதாரிகள் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கணும். இவன் வாழ்க்கை நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் சரியான தீர்வை இல்லாத இந்த துறை சார்ந்து இருக்கின்ற அதிகாரிகள் இவர்களுக்கான சரியான முடிவு எடுத்து கொடுக்கணும். தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டங்கள் ஈடுபட்டால் தான் எங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொன்னால் அப்படியான உயர்கல்வி படிப்பு அரசாங்கம் நிப்பாட்டலாம். எங்களுக்கு பாடசாலை கல்வியோட முடிச்சு கொண்டு வேலையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கல்வி திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு ஏற்படுத்தலாம். அப்படி இல்லாமல் நாங்கள் காலம் எங்களுக்கு முதல்ல இந்த அணியினரும் கூட போராட்டத்தில் ஈடுபட்டுத்தான் வேலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தோம்னா இதே கச்சேரி முன்னுக்கு தான் அவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவை. இப்போ நாங்கள் அரசாங்கத்தை தெரிவு செய்கிறோம். அரசாங்கம் எங்களுக்கு மறுபடியும் போராடி தான் வேலை வாய்ப்பு தரணும், ஒரு உரிமைகளுக்கும் ஒரு சேவைகளுக்கும் நாங்கள் போராட வேண்டும் இருந்தால் இப்படியான கல்வி திட்டமோ இப்படியான ஒரு நிலப்படங்களுக்கு தேவையில்லை. எனவே நாங்கள் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தால் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிற நோக்கமே எங்களுக்கு விரைவான வேலையை தாங்கும். இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்கிற காலப்பகுதியில் தான் அவர்களால் இயலக்கூடிய விஷயங்களை சமூகத்துக்கு காட்ட முடியும். இளைஞர்கள் வலிமைக்கு இளைஞர்கள் ஆர்வமுள்ளவர்கள் அவர்களை இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் பயன்படுத்த தவறினால் நாளைக்கு எங்கள் சமூகத்தையும் நாட்டையும் நல்ல பாதையில் கட்டியெழுப்பக்கூடிய இளைஞர் அணி ஒன்று இல்லாமல் போயிடும். எல்லாருமே வேலை தேடி வெளிநாட்டு போனால் உள்நாட்டில் உள்ள கட்டமைப்புகளை உள்நாட்டில் உள்ள தேவைகளை யாருமே பூர்த்தி செய்யாத சூழ்நிலை உருவாகும் என்பதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். தங்களுடைய தேர்தல் காலங்களை பயன்படுத்தி எங்களுக்கான வேலைவாய்ப்பை வெறுமனவே உங்களுடைய பிரச்சாரத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தாமல் எங்களுடைய வாழ்வியலுக்கும் வாழ்வாதாரத்துக்குமாக உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கத்தின் நோக்கம் பட்டதாரிகளை உருவாக்குவதாக இருந்தால் அதற்குரிய வேலை வாய்ப்பையும் அவர்கள் உருவாக்கி தர வேண்டும். இலவசமான கல்வியை வழங்கிவிட்டு ஏனைய நாடுகளுக்கு நாம் எமது நாடு கல்வி ரீதியாக முன்னிலை வகிக்கின்றது. 96% மேற்பட்ட கல்வி வீதத்தை கொண்டிருக்கின்றது என்பது கோஷம் எழுப்புவதில் எந்த ஒரு பயனும் இல்லை.